நமோ நாராயணாய நமக. ருத்ரோ பகுசிரா பப்ரூர் விஸ்வயோனிஸ் சுச்சிஸ்ரவாக அமிர்தசாஸ்வதஸ்தானு வராரோஹோ மகாதபாக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 120வது திருநாமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திகட்டாத அமுதம் போன்ற அழகுடன் விளங்குபவர். இது சொல்லும் முறை பார்த்தோன்னா அமிர்தாய நமக. இந்த அமிர்தாய நமகத்தினுடைய எம்பெருமான் பெருமைகளையும் கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவரங்கத்தில் நப்பிள்ளை என்ற ஒரு ஆச்சாரியார் என்னன்னா நம்மாழ்வார். அவர் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களின் பொருளை விளக்கி கொண்டிருந்தார். அதில் 5ஆம் பத்தின் 8ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் இந்த ஆறாவமுதே அப்படின்றத பற்றி இது ஒரு கதைமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்றது அந்த பாட்டு நான் சொல்லலை, இதை சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறாவமுதே அப்படின்னா என்னென்னா, அடியவர்களுக்கு ஆறாவ் அமுதே என்றோ, அதாவது அமரர்களுக்கு ஆறாவ் அமுதே என்றோ, தேவர்களுக்கு ஆறாவ் அமுதே என்றோ சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும். வெறும் ஆறாவ் அமுதே என்று மட்டும் அழைத்தால் யாருக்கு ஆறாவ் அமுதே என்று கேட்டாராம். அதில் ஒரு சீடன். உன்னை அமர்ந்திருந்த அடியார்கள் அனைவரும் ஆழ்ந்து சிந்தித்தனர். சிறிது நேரம் பொறுத்த நப்பிள்ளை வேறு ஒன்றுமில்லை, பிறருக்கு ஆறாவ் அமுதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பெருமாள் தனக்கும் ஆறாவ் அமுதாகவும் திகழ்வதால் தான் இன்னாருக்கு ஆறாவ் அமுதே என குறிப்பிடாமல் வெறுமனே ஆறாவ் அமுதே என ஆழ்வார் அழைக்கிறார் என்றாராம். உடனே இதை மேலும் விளக்கும் விதமாக நப்பிள்ளை அழகான எடுத்துக்காட்டு கூறினாராம். என்ன? கும்பகோண சாரங்கபாணி கோயிலில் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு உற்சவ மூர்த்தியான சாரங்கபாணி பெருமாள் பெருமாள் இருந்தாராம். அந்த ஆறாவ் அமுதாக இருக்கும் தனது திருமேனி வடிவழகை தானே பல கோணங்களிலிருந்து அனுபவிக்க விளைத்தாராம். தன் முன்னழகை அனுபவிப்பதற்காக சந்நிதிக்கு முன்னே கருடனாக வடிவெடுத்து அவரே அமர்ந்து கொண்டாராம். தனது பக்கவாட்டில் அழகை ரசிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவியையும் வடிவெடுத்து இருபுறங்களிலும் அமர்த்து கொண்டாராம். எப்படி பாருங்க, அவர் அழகை அவரே வர்ணிச்சுக்கணுமா? அது ஆறாவ் அமுதே. தனது பின்னழகை அனுபவிக்க அவரே மூலவராக ஆதிசேஷனின் பள்ளி கொண்டாராம். இப்படி அனைத்து திசைகளிலும் தன்னுடைய அழகை சாரங்கபாணி பெருமாள் அனுபவிக்கிறாராம். அவராலும் அனுபவித்து முடிக்க முடியாதபடி ஆறாத அமுதாக அவரது அழகு விளங்குகிறது என்றாராம். அப்போது ஒரு பக்தர் எழுந்திருந்து, சாரங்கபாணி கோவிலில் மூலவர் திருமலிசை பிரானுக்கு ஆதிசேஷனிலிருந்து சற்றே எழுந்தபடி காட்சி தருகிறார் அல்லவா என்று கேட்டாராம். அதற்கு விடையளித்த நம்பிள்ளை, ஆம், அதிலும் ஒரு சுவாரஸ்யம் உள்ளது. உற்சவமூர்த்தியின் பின்னழகாகிய அமுதை பருகி கொண்டிருந்த மூலவருக்கு உற்சவரின் முன்னழகை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டதாம். அதுக்கு என்ன வழி என்று யோசித்து கொண்டிருந்தாராம் திருமலிசை பிரான். குடந்தைக்கு வந்த பெருமானை பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என அழைக்கவே அவருக்காக எழுந்தது போல எழுந்த மூலவர் உற்சவரின் முன்னழகையும் ரசிக்கும் நோக்குடன் எட்டி பார்த்தபடி உத்தான சயனத்தில் எழுந்தருள் உள்ளாராம். எப்படி பாருங்க, அதாவது அவருக்கே அவர் அழகை ரசிக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறார். தனது அழகாகிய ஆறாவ் அமுதத்தில் ஆழ்ந்தபடி இன்றும் ஆறாவ் அமுதாழ்வான் என்கிற அவரை அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார். இந்த கருத்தை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஆறாவ் அமுதுக்கு பெருமாள் குறித்து எழுதிய ஒரு ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். சூப்பராக கூறியிருக்கிறாராம். அந்த ஸ்லோகம்லாம் நமக்கு தேவையில்லைம்மா என்று இவ்வாறு எம்பெருமான் அழகை பிறர் மட்டுமல்லாமல் எம்பெருமானை மயக்கும்படியான ஆறாவ் அமுதாக விளங்குகிறது. அத்தகைய திகட்டான அமுதம் போன்ற அழகுடன் விளங்குவதால் திருமால் அமிர்தக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 120வது திருநாமம் அமிர்தாய நமக என்ற தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் ஒவ்வொரு நாளும்
அமுதம் போல் தித்திக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவான். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அதாவது என்னென்னா, அந்த ஆறாவமுதன்றது தேவர்களுக்கும் கொடுக்கல, ரிஷிகளுக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. அப்புறம் யாரு தான் அந்த ஆறாவமுதன் என்று கேட்கும்போது எம்பெருமானே முன்னழகை ரசிக்கிறதுக்கு, பின்னழகை ரசிக்கிறதுக்கு இதால் கருட புகழை வச்சுட்டாரு, தன்னுடைய அது பாம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டாரு. இவரை ரசிக்கிறதுக்கே இத்தனை பேரை இவர் வச்சுக்கிட்டாரு. அதனால் இவருக்கு எம்பெருமானுக்கு ஆறாவமுது என்று பெயர் வந்ததாம். இதெல்லாம் ஒரு யோசித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி அவங்க கண்டறிஞ்சு எப்படி எழுதி எம்பெருமானோட பெருமைகள்லாம் எப்படி அழகாக டிக்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம இதை படிக்கிறப்பே அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததுமா. அதனால தான் எனக்கு இதெல்லாம் ஒரு கதைகள் கூட தெரியாது. இப்போல்லாம் படித்து கேட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் கேட்டங்கன்னா உங்களுக்கு ஈஸி கிடையாது. ஆன்மீக படியில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக. சிலவங்க கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு புண்பட்டு அப்படி ஏறுவாங்க. சிலவங்க இன்பமாக இருக்கும்போதே படியில் ஏறிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் படியில் ஏற முடியல, ஜாலியாக இருக்கிறவங்களா இருங்க. ஆனால் குட்டி குட்டி விஷயத்தில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செலவு பண்ணி இதை நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1% இல்லை 0.5% புண்ணியம் கட்டாயம் சேரும். ஏன்னா நாங்கள்லாம் 20 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறோம். இப்போ தான் ஆன்மீக யோகத்துலேருந்து ஞான யோகத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஆன்மீக யோகம் வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தபடி ஞான யோகத்தில் கடவுள் பிடிச்சி இழுத்துக்குவார். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாயையை மறந்து மாயக்கண்ணனையே நினையுங்கள். அதனால் நிறையா பேர்ட்டு அனுப்பி தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு நம்முடைய கிருஷ்ணனுடைய பாதத்துளியில் நம்மலாம் போய் சேருவோம். ஏன்னா இது கலியுகம், ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஒரு யுகத்தில் நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரத்தில் எப்போ யாருக்கு என்ன வரும்ன்ற பயத்தோடய நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் சொல்லுவேன், பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.